நேயர்களே, இன்றைக்கு மாறி வரும் இந்திய அரசியல் களம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது தமிழ்நாடு. இந்தியாவில் நிறைய கல்வியாளர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஜென்சி புரட்சிகளின் களமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை அவர்கள் ஜென்சிகளால், இளைஞர்களால் மொழி உணர்வோடு திராவிட இயக்கம் களம் கண்டது. அதே போன்று 1977இல் ஊழலுக்கு எதிராக அதே ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவை கொண்டு வந்தார். இதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது. அதே போன்று ஜல்லிக்கட்டு என்ற ஒரு மாபெரும் போராட்டமும் 8 லட்சம் பேர் சென்னை மெரினாவில் இங்குதான் ஆரம்பித்தார்கள். அதுவும் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 35 விழுக்காடு முதல் தேர்தலில் பெற்ற திரு சி. ஜோசப் விஜய், இது இந்தியாவிற்கே ஒரு வலிமையான ஜென்சிகளாக மாறி வரும் நிலையில்தான் மான்சூக் போன்றவர்கள், இன்றைக்கு அபிஜித் தீப்கே போன்றவர்கள் தேசிய அளவில் பரிணாமிக்கிறார்கள். திரைத்துறை நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? நீண்ட காலம் ஆய்வு. 6 மாதத்தில் 1982 காலகட்டங்களில் என் டி ராமராவ் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார். சர்வதேச அரங்கில் 80களுக்கு பின்பு ரொனால்டு ரீகன் அவர்களும் கூட கோலாச்சிருக்கிறார். இப்படி ஏராளமான அரசியல் இருக்கிற போது இன்றைக்கு 35 விழுக்காடு பெற்றிருக்கக்கூடிய திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு பகரமாக, மாற்றாக மற்றொரு களம் உருவாகிறது என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை பொய்மை என்பது வேறு விவகாரம். அதில் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வி த லீடர்ஸ் என்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன், தற்போது தமிழ் திரைப்பட உலகில் திரு தனுஷ் அவர்கள் வெள்ளை சிவப்பு கொடிகளோடு வலம் வருகிறார். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ராயன் என்கின்ற ஒரு பட நிகழ்ச்சியிலே பேசுகின்ற போது கூட அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் கரகோஷம் எடுக்கின்ற போது அவர் ஆரம்பிப்பாரா? இப்படியே தமிழ்நாட்டில் திரைப்பிரபலங்கள் தான் ஆள முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடி இந்த சுருக்கமான பயணத்தில் நம்மோடு இணைகிறார் கண்ணியத்துக்குரிய எமது அரசியல் பார்வையாளர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்கள். சார் வாங்க. வணக்கம் சத்யா. கேள்வி ஒன்றும் இல்லை, முன்னுரையை கேள்வி எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை. திரை நடிகர்கள் அத்தனை பேரும் வெற்றி காண்பதில்லை பொது வாழ்க்கை. உண்மைதான். ஏன்னா இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் விடுதலைக்கு முன்பும் கூட திரை நாடக மேடை ஒரு பெரிய பங்கு இருந்துச்சு. தீரர் சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு பெயர் தாங்கியிருக்கிற மாபெரும் தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய குரு. அவர் ஒரு வேடம் கட்டி நாடகங்கள் நடித்திருக்கிறார் விடுதலை உணர்ச்சியை ஊட்ட. அந்த காலத்தில் அதுதானே சினிமா, மீடியா இல்லை. நாடக மேடைகள், நீங்கள் பொதுவெளியில் நடனமாடுவது, நடிப்பது, அதெல்லாம் உயர்ந்த ஒரு செயலாக கருதப்படாத ஒரு காலம். கூத்தாடி என்று அழைக்கப்பட்ட காலம். அதை அப்படி சொல்லிவிடலாம். கூத்தாடிகள் அப்படி சொன்னவர் பக்தவத்சலம், அவர் தான் சொன்னார் கூத்தாடி என்று. ஆமாம், அதற்கும் நம்ம விளக்கம் சொல்லியாச்சு. யார் கூத்தாடி என்று பக்தவத்சலம் ஐயா சொன்னார்கள் என்று. ரைட். அதனால் நடிகர்கள் நாடாட முடியுமா என்று கேட்டவர் மாப்போசி விஞ்ஞானம், மாப்போசி. அப்போது அந்த கருத்தை வைத்திருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருக்கும் ஆழமாக இருந்தது. அதனால் கேவி சுந்தராம்பாள், கொடுமுடி சுந்தராம்பாள், வெண்கல குரல் நாயகி, அவர் பாடிய எழுச்சி பாடல்கள் விடுதலைக்கு உரமிட்டன. அதனால் நாடக மேடை பொதுவெளியில் கலையை கொண்டு வந்து அதனால் உங்களிடத்தில் ஒரு எழுச்சியையும் ஒரு உணர்ச்சியையும் தூண்டுவது என்பது தமிழகத்தில் காலம் காலமாக இருந்து வருகிற ஒரு பண்பு. தொன்று வருகிறது. விடுதலைக்கு பிறகு இந்த காங்கிரஸ் பேரியக்கம் நாடகத்துறையையும் திரைத்துறையையும் மறந்துவிட்ட சூழலில் புதிதாக திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கன்னி தமிழுக்கு பெரும் ஏற்றத்தை தரும் வகையில் வசனங்களை அமைத்து சமஸ்கிருத வாடையிலிருந்து சமஸ்கிருத வீச்சிலிருந்து தமிழ் திரையுலகை மீட்ட காட்சிகள் கண்ணகி என்ற இளங்கோவனின் கதை வசனகர்த்தா
கதை வசனத்தோடு தொடங்கியது. உண்மைதான், உண்மைதான். அதற்கு பிறகு உங்களுக்கு 30களில் 40களில் இந்த திராவிட இயக்கத்தார் எழுதிய படங்கள் பெருவெற்றியை பெற்றன. 1950களில் 50 மந்திரி குமாரி பெரும் வெற்றியை கண்ட ஒரு படம். அது கலைஞர் மு. கருணாநிதி வசனம். அது எம்ஜிஆருடைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த கதாநாயகனாக வலம் வந்தது. முதல் படமா? இல்லை, முதல் படம் ராஜகுமாரி. 1947 ராஜகுமாரி வந்து அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படம். அதற்கு முன்பு சிறு சிறு வேடங்கள் நடித்திருக்கிறார். 11 ஆண்டுகள் நடித்திருக்கிறார். சதி லீலாவதி அவர் நடித்த அதில் வந்து ஒரு துணை ஆய்வாளராக எம்ஜிஆர் அவர்கள். ஆமாம், எம்ஜிஆர் நடிப்பார். அதில் அவருக்கு சைக்கிள் ஓட்டணும். அவர் சைக்கிள் ஓட்ட தெரியாது. அவங்க அம்மா வந்து சொல்லிக் கொடுக்கல. அவருக்கு ஏதாவது அவருக்கு அபாயம் வந்துரும்ன்றதுனால சைக்கிள்லாம் ஓட்ட வேண்டாம் ராஜா என்று அப்படி அவரை பொத்தி பொத்தி வளர்த்தார்கள் சத்யா அம்மையார். அதனால் அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அந்த முதல் காட்சியில் சைக்கிளில் ஓட்டணும் தெரியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதனால் அவரை சைக்கிளில் உட்கார வச்சு அந்த சைக்கிளில் தள்ளி விடுறாங்க. அவர் விழுறதுக்கு முன்னாடி அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடணும். அப்படி இப்படியெல்லாம் படங்கள் வந்தன. அவர்கள் 2 பேரும் ராஜகுமாரி 1947 வந்த படம்னு நினைக்கிறேன். அதில் கலைஞர் மு. கருணாநிதியினுடைய வசனம். அதில் தான் முதலாக அவர் எம்ஜிஆர் திரைப்பட கதாநாயகனாக வலம் வருகிறார். அந்த படம் ஒரு வெற்றியை பெற்றது. அதற்கு பிறகு அவர்கள் 2 பேரும் இணைஞ்சு 2 படங்களை 1950 பண்ணாங்க. மந்திரி குமாரி, மருதநாட்டு இளவரசி. மந்திரி குமாரி பெருவெற்றியை பெற்றது. மருதநாட்டு இளவரசியும் வெற்றி பெற்றது. மருதநாட்டு இளவரசியில்தான் அவர் முதல் மனைவி தவறிய பிறகு அவர் 2வது மனைவி சதானந்தவதியை திருமணம் செய்து கொண்டு, சதானந்தவதிக்கு காச நோய் வந்துவிட்டதனால் அவர் இல்லறத்திற்கு ஏற்றவராக இல்லை. இந்த நேரத்தில் மருதநாட்டு இளவரசியில் அவர் ஜானகி ராமச்சந்திரனை பார்க்கிறார். அங்குதான் அவர்களுக்கிடையே காதல் அரும்புகிறது. ஜானகி ராமச்சந்திரன் ஏற்கனவே திருமணமானவர். அவருக்கு ஒரு குழந்தையும் உண்டு. கணவர் பட் என்று முடியும். ஒரு கன்னடத்தை சேர்ந்தவர். அந்த விவாகரத்து முடிகிற வரை, அந்த விவாகரத்து வாங்குகிற வரை அவர்கள் கணவன் மனைவியாக இல்லை. சதானந்தவதி மறைந்து விடுகிறார். 62 மறைந்து விடுகிறார். அதுக்கு பிறகு அந்த விவாகரத்தும் நடக்கிறது. அதற்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆருடைய மனைவியாக மாறிவிடுகிறார். அதற்கு பிறகு இந்த 49லேயே 2 படங்கள் ஒரு வெற்றியை, ஒரு தமிழ் திரையுலகத்தை புதிய வரவாக வந்திருப்பவர்கள் ஆட்சி செய்ய வந்திருக்கிறார்கள் என்பதை கோடிட்டு காட்டிவிட்டன. அந்த 2 படங்கள், ஒன்று வேலைக்காரி, அண்ணாவனுடைய பேனா செதுக்கிய சித்திரம். அதுக்கு பிறகு நல்ல தம்பி. அது அவ்வளவு பெரிய வெற்றியை பெறவில்லை. 52 ஒரு மிகப்பெரிய படம் வந்து தமிழகத்தையே உலுக்கிவிட்டது. அந்த படத்திற்கு பெயர் பராசக்தி. அது பெரும் தாக்கம் இல்லையா? பெரும் தாக்கம். அது எங்கெங்கு காணனும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்று பாரதிதாசன் பாடியது போல் இந்த பராசக்தி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை. பராசக்தியினுடைய அந்த படத்தின் இறுதியில் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் தலைவர்கள் அமர்ந்திருக்கிற காட்சி, அது அந்த படத்தினுடைய வெற்றி விழா இல்லை, அது வேற ஒரு இடத்துல படத்தின் வெற்றி விழா தான். பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லாருமே இருந்தார்கள். இல்லை, அவர்களெல்லாம் வருவார்கள். அதில் வந்து எல்லோரும் வாழ வேண்டும் அதோட முடியும் என்ற அந்த இவருடைய அண்ணல் தங்கோவுடைய பாட்டு, அது அழகான பாட்டு, ரொம்ப மிக அழகான பாட்டு. அதில் அண்ணா வந்து அவருடைய துண்டை இப்படி சரி செய்து கொண்டு உள்ள நடப்பது போலெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞானசேகரன், குணசேகரன். ஆமாம், அந்த கேரக்டர் அருமையான கல்யாணி, என்பசேகரன். வசனத்தை பாருங்கள், கல்யாணி மங்களகரமான பெயர். சொல்லுங்கள். அந்த வெற்றி விழாவுக்கான விழா என்று நான் எண்ணவில்லை. அது வேற ஒரு இடத்துல. ஆமாம், அதை ஒருவேளை அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து ஒட்டி இருக்கிறார். அப்படித்தான். அப்போ இருந்தே வந்து திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் ஈடுபாடும். ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு திரையை தவிர வேறு பெரிய பொழுதுபோக்கு 52 அதானே, 52 வேறு என்ன இருந்திருக்க முடியும்? சோசியல் மீடியாவாக இருந்தது. சரி, இப்பொழுது அண்ணா அவர்களும் கேபி சுந்தரம்பாள் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இப்படியான காலகட்டம் அது. 47 நீங்கள் சொன்னீர்கள் மந்திரி குமாரி, இது மாதிரி படங்கள் எல்லாம் வந்தது. 67 பெரும் தாக்குதல் தான். கூத்தாடி நாடாள முடியுமா என்ற கேள்வி. கூத்தாடி என்பதை பக்தவச்சலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விவகாரம் எல்லாம் பார்த்தோம்.
சமகால இந்த அரசியல் நிலைகள் இப்போது எப்படி இருக்கின்றது? 1900க்கு பின்பு அந்த காலகட்டங்கள் 50 காலகட்டங்களும் இன்றைக்கு 2027 காலகட்டங்கள் இல்லை, நிறைய மாறி இருக்கு, நிறைய மாறலை. த மோர் திங்ஸ் சேஞ்ச் த மோர் தே ரிமெயின் த சேம் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. நிச்சயமாக. அதனால் திரைத்துறைக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது வந்து ஒரு எளிய பொழுதுபோக்கு சாதனம். அது உங்களுடைய வரவேற்பறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் கூட வந்துருச்சு. இப்போ உங்களுடைய தொலைபேசி, இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வந்த பிறகு உங்களோடு அது நீங்கள் தூங்குகிற நேரம் தவிர முழு நேரமும் உங்களோடவே பயணிக்க முடியும். அதான் சில மணி துளிகள் மட்டும்தான் நாம் அதை விட்டு தள்ளி போகிறோம். ஆமாம், மீதி எப்போதுமே பெனிட்ரேஷன், உண்மை, உங்களை ஊடுருவி கொண்டே இருக்கும். அதனால் அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கிறது. சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. இது ஒரு 20 ஆண்டுகளாக சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய இடத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெற்றுவிட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். நான் மீண்டும் அந்த 50களுக்கே போக விரும்புகிறேன். அந்த 50களில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெற்றார் பராசக்திக்கு பிறகு. ஆனால் அவர் மிகப்பெரிய வெற்றி எதையும் காணவில்லை பொது வாழ்க்கையில். அதை நாம் புரிஞ்சுக்கணும். ரைட். அவர் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி, பொது வாழ்க்கை என்பது அரசியல் வாழ்க்கையில் தமிழக முன்னேற்ற முன்னணி TMM என்ற ஒரு கட்சியை அவர் தொடங்கினார். 86 காலகட்டம், 87 திருவையாறு நினைக்கின்றது. அவரே அவருடைய தொகுதியில் தோல்விட்டார், தஞ்சையிலே. என்ன, அதனால் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவரை விட வந்து வரவேற்பறைகளில் பேசப்பட்ட ஒரு நடிகர் இருக்க முடியுமா தமிழகத்தினுடைய வரவேற்பு? கண்ணன் ராஜரத்னம். அந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கின்றேன். எல்லா வீடுகளிலும் மேலே பெரிய ஃப்ரேம் போட்ட ஃபோட்டோக்களை வைத்திருப்பார்கள். அதில் பல எம்ஜிஆர் படங்களும் திரு சிவாஜியினுடைய படங்கள் தான் அலங்கரித்திருக்கும். எம்ஜிஆர் பெற்ற வெற்றியில் ஒரு 50 விழுக்காடை கூட பொது வாழ்க்கையில் அவர் பெறாத காரணம் என்ன? அதுதான் சொல்கிறேன். அதனால் எல்லாரும் வெற்றி பெற முடியாது. இல்லை, ஏன், என்ன காரணம்? அது சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அவருக்கு சிவாஜி கணேசன் ஒரு மிக திறமையான ஒரு நடிகர். அவருக்கு நடிப்பில் இருந்த அவருக்கு தெரிந்த சூட்சுமங்கள், அவருக்கு மனிதர்களோடு பழகுவதிலும் பொது வாழ்க்கையில் மனிதர்களை கவர்வதிலும் அவருக்கு தெரியவில்லை. கேரக்டரில் மட்டும்தான் நடிக்க தெரிந்தவருக்கு உண்மையாக அவரால் வாழ முடியவில்லை, தெரியவில்லை. அவரிடத்தில் வந்து அந்த மாதிரியான தலைமை பண்புக்கான குணாதிசயங்கள் இல்லைன்னா அது குறைய சொல்லலை. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர். அவரிடத்தில் இப்போ எம்ஜிஆர் இடத்துல வந்து நீங்கள் வந்தீங்கன்னா, உங்களை பிடிச்சு போச்சுன்னா, உங்களுக்கு வாய்ப்புகளை அவரே வாங்கி தருவார். உங்களுக்காக அவர் தலையிடுவார். உங்களுக்காக தன்னுடைய கழுத்தை நீட்டுவார், கோபம் படுவார். இது எதையும் செய்யாதவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு தன்னுடைய சம்பளமே எவ்வளவு என்று தெரியாதா? அவருடைய தம்பி சண்முகம் தான் அவருக்கு சம்பளம் பேசுவார். அப்படி. அதனால் இப்படி நீங்கள் இவ்வளவு விலகி நின்று ஒரு மாபெரும் கலைஞனாக மட்டும் நீங்கள் இருக்கும் பொழுது, அரசியல் உலகில் உங்களை அப்படி மட்டுமே பார்ப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருந்தார்கள். நல்ல அருமையான ஒரு வாய்ஸ். கரெக்ட். சுவாதீனமான கொள்கையும் சுவாதீனமான பேச்சும் இல்லாமல் பிறரால் இயக்கப்பட்டவர் ஒரு தலைமை பண்புக்கு அவர் உரித்தானவராக ஆக முடியாது. அதனால் அவர் மிக நல்ல மனிதர். நிறைய அது வேறு, அவருடைய கலை, அவருடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை. இந்த பிளாட்ஃபார்முக்கு அவர் சூட் ஆகவில்லை. அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு திமுகவில் எம்ஜிஆர் 53 வந்து சேருகிறார். 52 உச்சத்தில் இருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதற்கு முன்னாடி KR ராமசாமி பூம்பாவை படத்தினுடைய நாயகன், நடிப்பிசை புலவர் என்று பெயர் பெற்றவர். ஏன்னா அப்போல்லாம் பாடினா தான் நடிக்க முடியும். ஆமாம், சகல கலைகளும் தெரிய வேண்டுமே. பாடல். சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் வந்த பிறகு தான் அது மாறி பெண்ணணி குரலுக்கு என்று ஆட்கள் வர தொடங்கினார். நீங்கள் சொல்வது தியாகராஜ பாகவதர் காலத்தில் சொல்கிறீர்கள். நடிப்பும் இருக்க வேண்டும். PU சின்னப்பா இவங்க 2 பேரும் தமிழக திரைவாணனுடைய முதல் சூப்பர் ஸ்டார். 40 காலகட்டங்களுக்கு முன்பு, 40 அப்படித்தானே, 40 காலகட்டங்கள், அந்த காலகட்டங்கள் 40 to 50க்குள். அப்போது பின்னாடி எல்லாருக்கும் பின்னாடி KR ராமசாமி, அதற்கு பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இவர்களெல்லாம் இந்த கட்சி உள்ள வந்துடுறாங்க. ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அறிவகம் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அலுவலகம் வாங்குவதற்கு பயன்பட்டது KR ராமசாமி நடத்திய பல நாடகங்களில் சேகரித்த வசூலான நன்கொடை தொகை.
அடே அப்பா. அப்படிப்பட்ட கேஆர் ராமசாமி, அவருடைய மனைவி கல்யாணி ராமசாமி டாப்கோ என்ற நிறுவனத்தினுடைய தலைவராக நியமித்தார் எம்ஜிஆர். அப்படி அவ்வளவு அவருடைய கடைசி படம் வந்து நான் நினைக்கிறேன் எங்கள் தங்கமோ என்னமோ, அந்த படத்திலோட அவருடைய கடைசி அவர் மறைஞ்சிருப்பார். முடிந்தது. மிக அற்புதமான குரல் வளம் மிக்கவர். இவங்களுக்கு பின்னாடி வந்து சேர்ற எம்ஜிஆர் இவர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டார். ஓ, 53 வந்து சேருபவர் 54 மலைக்கள்ளன் வருது. மலைக்கள்ளன் தான் அது வந்து கலைஞர் கருணாநிதியோடு அவர் சேர்ந்து அவர் நாயகனாக நடிக்கிற ஒரு படம் மலைக்கள்ளன். வசனகர்த்தா கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. அதற்கு முன்னாடி நாமன்னு ஒரு படம் வருது 53. அந்த படம் தோற்று போயிட்டது. எம்ஜிஆர் அவர்களுடைய படம். அது இவங்க கூட்டு தயாரிப்பு. மேகலா பிக்சர்ஸ் என்று எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி இவர்கள் பங்குதாரர்களாக இருந்து அவர்களே தொடங்கிய ஒரு பட நிறுவனம். அந்த நிறுவனம் தயாரித்த நாம் தோற்று போகிறது. எம்ஜிஆர் அதிலிருந்து விலகி விடுகிறார். அது கடைசி வரைக்கும் இருக்குது, மேகலா பிக்சர்ஸ் என்று. அதுதான் எங்கள் தங்கம் படமெல்லாம் பின்னாடி எடுத்தது. ஏன்னா அது கலைஞர் முதல்வரான பிறகு அந்த படத்தினுடைய அந்த பட நிறுவனம் முரசொலி மாறன் கையில் போயிடுச்சு. அதனால் பின்னாடி வந்தவர் மலைக்கள்ளன். அதற்கு பிறகு வந்து 58 ஒரு 53 வரார். 5 ஆண்டுகளில் நாடோடி மன்னனை அவர் உருவாக்குகிறார். நாடோடி மன்னன் ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ, அரசியல் அறிக்கை மாதிரி இருந்துச்சு. ஓ, ரைட். மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் அவருக்கு ஈட்டி தருகிறது. ஆமாம். அந்த படத்திற்கு பிறகுதான் அண்ணா சொல்லுகிறார், அது எம்ஜிஆருடைய சொந்த 2 ஆண்டுகள் அவர் வந்து அதை வந்து இயக்குனார். அது வெற்றி பெற்றால் மன்னன், இல்லை என்றால் நாடோடி என்றெல்லாம் அவர் சொன்னார். அப்போ மதுரையில் ஒரு பெரிய விழா நடக்குது. அந்த விழாவில் அவருக்கு ஒரு தங்க வாழ் கூட பரிசு அளித்தாங்க. அதுக்கு பிறகு 62 போரின் போது, சீன ஆக்கிரமிப்பின் போது அதை வந்து ஏலத்தில் விட்டு அந்த தொகையை கொடுத்துட்டார் எம்ஜிஆர், அந்த போர் நிதியாக. அப்போ அண்ணா சொன்னது தான், இந்த கனி யார் மடியில் விழும் என்று எல்லாரும் காத்து கொண்டிருந்தார்கள். அது நல்ல வேளையாக என் மடியில் விழுந்து விட்டது, என்னுடைய இதய கனி. அதற்கு பின்பு இப்போது ஒரு கனி விழுந்தது. அந்த கனி இதயக்கனி. அதற்கு பிறகு பழம் நழுவி பாலில் விழும் என்ற ஒரு கனியும் வந்தது. அது பாலில் விழாமலே போய்விட்டது, இதயக்கனி விழுந்தது. அதனால் அவருடைய வளர்ச்சி திட்டமிட்டு அவரே சொல்லுகிறார். யாரு? எம்ஜிஆர் அவரே சொல்லுகிறார், 54க்கு பிறகு நான் என்னுடைய பிம்பத்தை திட்டமிட்டு செதுக்கினேன். அது எப்படி? அவருடைய அந்த படங்களில் பாடல்கள், வசனங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே அவர் அரசியலுக்கு பின்னால் வருவதை போன்றது ஒரு திட்டமிட்டாக இருந்தது. எப்படி அது? 52 அவர் அரசியலில் இல்லை, 57 தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சேர்கிறார். அதற்கு பிறகு பட்டை தீட்டிய அற்புதமான ஒரு காங்கிரஸர். ஆனால் அவருடைய படங்கள் அனைத்தும் எப்படி உருவாக்கப்பட்டது? இல்லை, அவர் கடுமையான வறுமையிலிருந்து வந்தவர். கடுமையான வறுமை, உணவில்லாத மனிதராக வாழ்ந்தார். இப்படி நோஞ்சானா இருக்கிறதுக்கு இறந்துடலாமே அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னதாக அவர் பதிகிறார். அப்படி அவருக்கு எலும்பும் தோலுமாக இருந்த ஒரு சிறு பிள்ளையாக எம்ஜிஆர் இருந்ததெல்லாம் இருந்திருக்கு. ஒரு பிடி அரிசி பக்கத்து வீட்டிலிருந்து தந்த பிறகு தான் நாங்கள் வயிறு வளர்க்க முடிஞ்சதுன்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். எந்த வறுமை! அப்படிப்பட்டவர். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடலளவு ஒரு பெரிய மனசு. உங்களை பார்த்தா, யாரை பார்த்தாலும் அவர் கேட்குற முதல் கேள்வி, சாப்பிட்டுட்டீங்களா? அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? அற்புதமான. அதனால்தான் என்றும் நாம் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கோம். ஏன் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, திரைத்துறைக்கு வருபவர்கள் அத்தனை பேரும் வெற்றி காண்பதில்லை. பாக்யராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சிவாஜி கணேசனை பற்றி சொன்னேன், அது ஏற்கனவே பேசணும். 3 பேர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா, அதுக்கு பிறகு இப்போ இருக்க முதல்வர் ஜோசப் விஜய். அதனால் எல்லாரும் இந்த பரிபாஷை, மக்களுக்கும் அவர்களுக்குமான இந்த பரிபாஷை உங்களுக்கும் எனக்கும் புரியுமான்னு தெரியாது. மக்கள் அவர்களிடத்தில் ஏதோ பார்க்கிறார்கள், உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஏதோ ஒன்றை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதுதானே உண்மை. இறுதி வரை அந்த உயரத்திலேயே இருந்து மறைந்து போனார் எம்ஜிஆர். அந்த மாதிரி ஒரு நல்வாய்ப்பு அமையலை என்.டி. ராமராவுக்கு. நிச்சயமாக. அவர் உயரத்திற்கு சென்றார், அவர் கீழேயும் விழுந்தார். அதுவும் அவருடைய
அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த மாதிரி இல்லை, அவருடைய காலத்தில் அவருடைய கட்சி கைப்பற்றப்பட்டு விட்டது. முதலாவது பாஸ்கர் ராவ் என்பவர் வந்து கைப்பற்றினார். அதற்கு பிறகு அவருடைய மருமகனை கைப்பற்றினார். அவருடைய இரண்டாம் மனைவி அவரோடு சில முரண்கள் வந்தது. அவர் அதற்கு பின்பு மரணித்து முடிச்சது பாருங்க. இங்க அந்த மாதிரி முடிச்சிருக்குமா? எம்ஜிஆர் எதிர்த்து அந்த மாதிரி பண்ணி அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து திருப்பி சொன்னால் 87 டிசம்பர் 24 அவர் மரணிக்கும் வரை முடிசூடா மன்னன் அவராகத்தான் இருந்தார். அப்படியே தான் இருந்தார். அதனால தோல்வி அவரை ஒருபோதும் பிடிக்கவில்லை. 77 அவர் எங்களை தோற்கவே இல்லை. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் இருக்கிறது. ஆமாம், அவர் வந்து ஒரு சரி, நம்ம கேட்ட கேள்விப்பட்ட நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ நான் இப்போதையே சொல்லிட்டு இருந்தேன், எம்ஜிஆர், சின்னப்பா, சிவாஜி கணேசன், ஏராளமான பேரை சொல்லிட்டீங்க. வாங்க இப்போ கேள்வியினுடைய ஆரம்பத்தில் கடைசியில் தனுஷுக்கான ஆதரவு தளம் என்ன? இல்லை, அவருக்கு ஒரு பெரிய, அவர் மீது ஒரு மயக்கம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஆதரவு தளமாக மாறுமா? நம்முடைய முதல்வர் சாதித்ததை இனி வருபவர்கள் சாதிக்க முடியுமான்றது காலம்தான் சொல்லும். இன்னொரு இந்த கேள்வியினுடைய நிறைவு கேள்வி, திரு ஜோசப் விஜய் வருகின்ற போது திமுகவின் மீது பெரிய வெறுப்பு இருந்தது. அதற்கு மாற்றாக பாஜகவையோ அல்லது அதிமுக எடப்பாடி தலைமையிலான கட்சியோ மக்கள் பார்க்கவில்லை. அதை ஈஸியாக அவர் காவு கொண்டார். இனி இப்போதும் இவருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகுமா? அதற்கான வாய்ப்பு வருமா? இல்லை, இது இளைஞர்களுடைய காலம். அதாவது ஒரு 50-51 வயதாகுது நம்முடைய முதல்வருக்கு. அவருக்கு பின்னாடி ஒரு மத்திய அரசியல், அதாவது சென்ட்ரிஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணணும்னு வந்திருக்கிற அண்ணாமலை, அவருக்கு 40கள், இளைய 40களில் அவர் இருக்கு. 40 இருக்கும், அவர் 42, 41 அவர் இருக்கார். அதே இடத்துல தான் வந்து தனுஷ், அவரும் ஒரு 42, 47 அந்த இடத்துல இருக்கார். அதனால் இவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது மிகப்பெரிய காலத்தினுடைய கொடை காலமே. அதுதான். ஆமாம், அவர்களுக்கு நிறைய, அவர்கள் போக வேண்டிய தொலைவு ரொம்ப தொலைவு. அவர்களுக்கு அதற்கான ஆற்றலும் சக்தியும் நேரமும் நல்வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள், அவர்களை எப்படி மக்கள் அரவணைத்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை காலம் மட்டுமே முடிவு செய்யும். சினிமாக்காரர்கள் என்றால் நாடாள முடியுமா என்ற கேள்வி அல்ல. அது அவர்களுடைய ப்ரொஃபஷன், அவருடைய தொழில், அவருடைய தர்மம். யாரும் பண்ணலாம். ஆனால் ஒரு விவகாரம் மக்களுக்கு விருப்பமான, மக்கள் விரும்புகின்ற, இல்லையா, சுயாட்சியாக சுயாதீன முடிவுகளை எடுக்கக்கூடிய, ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொது கருத்தில் வலிமையாக ஒரு வருவானால் அவருடைய துறையை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் அப்படித்தான். அதுதானே உண்மை. நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம திரைத்துறை ஆளுமைகள் நாடாள முடியுமா என்ற கேள்விக்கு அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கான சமகால அரசியல் நிகழ்வுகளையும் திரு தோழர் கண்ணன் ராஜரத்னம் ஐயா அவர்களிடத்தில் பேசியிருக்கிறோம். இதுபோன்ற பல நிகழ்வுகளை FMCG TV உலகத் தமிழர்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பல விவகாரங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்க போகிறோம். வாங்க, எங்களுடைய தொலைக்காட்சியை நீங்கள், எங்களுடைய டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். சில நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.